guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி ராபின்சன் க்ரூசோ, ஆத்தர் நேம் டேனியல் டீஃபோ. இவங்க 1616 to 1731 வரை வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் நாவலிஸ்ட். இவரை இங்கிலீஷ் நாவலுடைய ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாவல் ராபின்சன் க்ரூசோ 24th of April 1719ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்த ஃபர்ஸ்ட் நாவல் இதுதான். இந்த நாவலுடைய ஒரிஜினல் ஃபுல் டைட்டில் The Life and Strange Surprising Adventure of Robinson Crusoe of York Mariner. ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த நாவல். அலெக்சாண்டர் செல்கர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்டிஷ் செயிலர், இவர் சி வாயேஜ் போகும்போது ஷிப்ரெக் ஆகி சவுத் பசிபிக்ல ஒரு ஐலாண்டில் தனியாக மாட்டிட்டு 4 years சர்வை பண்ணியிருக்காரு. இதில் இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்டது தான் இந்த நாவல். ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காங்க. நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி. ராபின்சன் க்ரூசோ 1632ல ஜெர்மன் ஃபாதருக்கும் இங்கிலீஷ் மதருக்கும் மகனாக பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே செயிலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அவங்க அப்பா செயிலிங்லாம் ரொம்ப கஷ்டம், சி வாயேஜ் எல்லாம் போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அதனால இவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காரு. பட் 1651ல இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ராபின்சனுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு சி வாயேஜ் போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவரும் அதுக்கு ஓகே சொல்லி ஆக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து லண்டனுக்கு போறது தான் பிளான். ஸோ இப்போ சி வாயேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராம் வருது. ராபின்சன் க்ரூசோ ரொம்பவே பயந்துடுறாரு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இது ஸ்ட்ராமே கிடையாது, ஒரு லைட் விண்டு தான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ரொம்பவே பயந்து போன ராபின்சன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் சி வாயேஜ் போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அவருக்கு நல்ல ஏர்னிங்ஸும் கிடைக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செயிலிங் மேல இருக்க பேஷன்னால செகண்ட் டைம் வயேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டைம் ஆப்பிரிக்காக்கு போறாங்க. பட் டிராவல்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு டர்க்கிஷ் பைரட் ஷிப் வந்து இவங்கள அட்டாக் பண்ணிடுது. அந்த ஷிப்ல இருக்க எல்லாரையும் பிரிசனர்ஸா கொண்டு போயிடுறாங்க. அந்த பைரட் ஷிப்ல இருக்க கேப்டன் வந்துட்டு ராபின்சன் க்ரூசோவை தன்னுடைய பர்சனல் ஸ்லேவா கூட்டிட்டு போயிடுறாரு. 2 years அவர்கிட்டயே ஸ்லேவா இருக்காரு. ஒரு நாள் ராபின்சனுடைய மாஸ்டர் அவரை ஃபிஷிங்க்கு அனுப்புறாரு. அவரோட சேர்த்து கூட 2 பேரையும் அனுப்புறாரு, மாலி அண்ட் ஜூரி. ஸோ இவங்க 3 பேரும் ஷிப்பிங் கிளம்புறாங்க. இதுதான் எஸ்கேப் ஆகிறதுக்கு சரியான டைம் அப்படின்னு சொல்லி ராபின்சன் மாலியை தண்ணியில தள்ளி விட்டுட்டு எப்படியாவது ஸ்விம் பண்ணி எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு சொல்லிடுவாரு. சூரிய மட்டும் தான் கூடவே கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படி போகும்போது அவங்க 2 பேரும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் மீட் பண்ணுவாங்க. அவங்களுடைய டிராவல்ல ஒரு போர்ச்சுகீஸ் ஷிப் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஷிப்புடைய கேப்டன் ரொம்பவே நல்லவரா இருப்பாரு. அந்த கேப்டன் ராபின்சனுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, அங்க விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி ராபின்சனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ராபின்சன் ஜூரிய அந்த கேப்டனுக்கு ஸ்லேவா கொடுத்துருவாரு. ஜூரியுமே அதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்குவாரு. ஆஃப்டர் 10 years ஜூரி ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்ற கண்டிஷன்ல அவங்க போயிடுவாங்க. ராபின்சன் ஃபைனலா பிரேசிலுக்கு போயிடுவாரு. அங்க நிறைய பிளான்டேஷன்லாம் வாங்கி போடுவாரு, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி வச்சு சூப்பர் ரிச் ஆயிடுவாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த லைஃப் அவருக்கு போர் அடிக்கும். திரும்பவும் வாயேஜ் போகணும் அப்படின்னு தோணும். இப்போ ஆப்பிரிக்காக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 1659ல இந்த வாயேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டைம் அவருடைய ஷிப் ஸ்ட்ராம்ல மாட்டிக்குது. 12 days கண்டினியூஸ் ஸ்ட்ராம்ல மாட்டிக்கிறாங்க. அந்த ஷிப் ரெக் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் அங்க இருந்த எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இவர் மட்டும் தனியா ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்குவாரு. அங்க இவருக்கு எதுவுமே இருக்காது, ஃபுட்டு, தண்ணி, ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. அன்னைக்கு நைட் மட்டும் ஒரு மரத்துல தூங்குவாரு. மறுநாள் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது இவர் வந்த அந்த ஷிப் வந்து உடஞ்சு போன நிலைமையில இவருடைய கண்ணுக்கு தெரியும். இவர் உடனே ஸ்விம் பண்ணி போயிட்டு அந்த ஷிப்ல இருந்து இவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வருவாரு. ஃபுட்டு, கிளாத்து, பேப்பர், பென்னு, புக்கு, கயிறு, அப்புறம் ஒரு 7 கன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாரு. இப்படியே அடிக்கடி போய் டோட்டலா 12 times ஸ்விம் பண்ணி போயிட்டு இவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுக்குவாரு. ஒரு நாள் ஸ்ட்ராம்ல மாட்டி அங்க இருந்த ஷிப்புமே அங்க இருக்காது, வேனிஷ் ஆயிடும். இவர் கரெக்டா அந்த ஐலாண்ட்ல மாட்டின தேதி வந்து 30th of September 1659ல அந்த ஐலாண்ட்ல மாட்டிக்குவாரு தனியா. இதுக்கப்புறம் அங்க அவருடைய சர்வைவல்க்கு என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இவர் அங்க தன்னந்தனியா மாட்டிட்டு இருக்காரு இல்லையா, எப்போ யாரு வந்து இவரை ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால இவர் ஒரு கேலண்டர் போட்டு அதை ஃபாலோ பண்றாரு. ராபின்சன் அங்க தங்குறதுக்காக ஒரு ஷெல்டர் ஒன்று கட்டுறாரு. ஒரு கேவ் பக்கத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த ஒரு அனிமல்ஸும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராங்கான வூட்ஸ் எல்லாம் எடுத்து நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு வீடு மாதிரி ஷெல்டர் ஒன்று கட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு அவருக்கு தேவையான டேபிள், சேர், அவருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாரு. இப்போ தண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லை வேற ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கூட
பாட் தேவை இல்லையா, அதனால பாட்ரியும் கத்துக்கிறாரு, கல்டிவேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கார்னை வந்து விளை வைக்கிறாரு. இந்த எல்லா வேலையும் தன்னந்தனியா அவர் மட்டுமே செய்யறதால ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்றாரு. எப்படியாவது இந்த ஐலாண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லி ஒரு கேனோ ஒன்று செய்யறாரு. பட் ரொம்ப பெரிய பெரிய உட்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப பெருசா செஞ்சிடுறாரு. ஃபைனலா அந்த கேனோவை இவரால் அந்த கடலுக்குள்ளவே தள்ள முடியாத அளவுக்கு பெருசா செஞ்சிடுறாரு. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது சின்னதா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் 6th இயர், ஸோ டோட்டலாக இங்கே வந்து 6 இயர்ஸ் ஆயிடுது. 6th இயர்ல திரும்பவும் ஒரு சின்ன கேனோ செய்யறாரு, சின்னதா கட்டி முடிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு அந்த ஐலாண்டோடைய அதர் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு தோணும். ஸோ அங்க போய் பார்த்தா பயங்கர கிரீனரியா இருக்கும், நிறைய ஃப்ரூட் ஃப்ளார்ஸ்னு பச்சை பசேல்னு இருக்கும். இவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிரும். அங்கேயே அவர் ஒரு ஷெல்டரும் கட்டுவாரு. பட் அவருக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ண பிடிக்காது, ஏன்னா 6 இயர்ஸ் இன்னொரு பக்கம் இருந்துட்டாரு இல்லையா. ஸோ திரும்பவும் அவர் ஆல்ரெடி இருந்த ஏரியாக்கே ரிட்டர்ன் ஆயிடுவாரு. அப்புறம் அங்கே ஒரு கோட்டை டொமஸ்டிகேட் பண்ணுவாரு, பெட்டா ஒரு பேரட்டை வச்சுக்குவாரு. அந்த பேரட்க்கு பேசுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. யாருமே இல்லாத ஒரு ஐலாண்ட்ல இவர் தனக்குன்னு ஒரு கிங்டம் ஏற்படுத்தி அதுல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் டெட் அனிமல்ஸுடைய தோல்ல இருந்து செஞ்சு போட்டுக்குவாரு. கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நம்ம எப்படியாவது இங்கிலாந்து போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே 15 இயர்ஸ் ஓடி போயிடும். அப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபுட் பிரிண்ட்டை பார்க்குறாரு. அதை பார்த்து இவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட் பிரிண்ட் அனிமலுடையதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்றாரு அது ஒரு கேனிபல் உடையதுன்னு. கேனிபல்னா மனுஷங்க தான், பட் அவங்க மற்ற மனுஷங்களை கொன்னு சாப்பிடுவாங்க. ஸோ இவருக்கு ரொம்பவே பயமாயிடுது. இப்போ இவர் இன்னும் சேஃபா இருக்கிறதுக்காக தனக்குன்னு ஒரு தேர்ட் ஷெல்டரை கட்டிக்கிறாரு. ஒரு கேவ்க்குள்ள ரொம்ப சீக்ரெட்டா கட்டி வச்சுக்கிறாரு. இவர் கொண்டு வந்தார் இல்லையா ஒரு 7 கன், அதெல்லாம் கூட இவர்கிட்ட தான் இருக்கு. இதுவரையும் அந்த கன்னை யூஸ் பண்ணல. ஸோ இவர் ரொம்ப அலர்ட்டா இருக்காரு, எங்க போனாலும் அந்த கன்னோடவே போறாரு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க பாக்குறாரு. ஹெட், ஹார்ம், லெக்ஸ் எல்லாம் இருக்கு. இவருக்கு ரொம்ப பயம் வந்துடுது. கேனிபல்ஸ் தான் யாரையோ கொன்னு குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவரு ஐலாண்ட் வந்து டோட்டலா 23 இயர்ஸ் ஆகுது. இந்த சமயத்துல ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் கேனிபல்ஸ் 2 பிரிசனர்ஸை கொன்னு சாப்பிடுறதுக்காக அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அதுல ஒருத்தரை குக் பண்ணி சாப்பிடறதுக்கு கொண்டு போயிடுறாங்க. இன்னொருத்தர் வந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு ஓடி போறாரு. அவரை 2 கேனிபல்ஸ் துரத்திட்டு போறாங்க. இதை பார்த்து நம்ம ராபின்சன் எப்படியாவது அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல இவர் அவருக்கு போய் ஹெல்ப் பண்றாரு. அந்த கன்னை வச்சு கேனிபல்ஸை ஷூட் பண்ணிட்டு அந்த ஒரு பர்சனை இவர் ரெஸ்கியூ பண்றாரு. அவருக்கு ப்ரௌன் ஸ்கின் அண்ட் பிளாக் ஹேர் இருக்கு. இவர் 25 இயர்ஸ் ஓல்ட் மேன். ராபின்சன் ரெஸ்கியூ பண்ணவருக்கு ஃப்ரைடே அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஏன்னா ராபின்சன் ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு வராருல, அன்னைக்கு டே வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு கிடைச்சதால ஃப்ரைடேன்னு பேர் வச்சிடுறாரு. இத்தனை நாள் அந்த ஐலாண்ட்ல சோலோவா இருந்தவருக்கு ஒரு கம்பானியன்ஷிப் கிடைக்குது. ராபின்சன் ஃப்ரைடேக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணி கொடுக்குறாரு, கிறிஸ்டியானிட்டியை பத்தி சொல்லி கொடுக்குறாரு. அவரு தன்னை மாஸ்டர்னு கூப்பிட வைக்கிறாரு. அவருக்கு தேவையான ஃபுட் ஷெல்டர் எல்லாமே கொடுக்குறாரு. அவருக்கு தேவையான கோட், ட்ரௌசர்ஸ், ஆட் எல்லாமே ப்ரொவைட் பண்றாரு. ஃப்ரைடேவுமே ராபின்சனுக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்காரு. ஏன்னா இவரு தான் அவருடைய உயிரையே காப்பாத்திருக்காரு இல்லையா. ஸோ இப்படியே 27 இயர்ஸ் ஆயிடுது அவர் அந்த ஐலாண்ட்ல மாட்டி. இப்போ எப்படியாவது இங்கிலாந்துக்கு போயிடணும், இந்த ஐலாண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தக்க சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்கேப் ஆகுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ட்ரைட் ஐட்டம், சால்டட் மீட், வாட்டர் அப்படின்னு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல ஒரு நாள் 21 கேனிபல்ஸ் சேர்ந்து 2 பேரை பிரிசனர்ஸா கொண்டு வராங்க. அவங்க 2 பேரையுமே ஃப்ரைடேவும் ராபின்சனும் சேர்ந்து காப்பாத்துறாங்க. இப்போ ஃப்ரைடேக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து ஃப்ரைடேவுடைய அப்பா, இன்னொருத்தர் ஸ்பானியார்ட். ஸோ இவங்க கூட எக்ஸ்ட்ரா 2 பேர் சேர்ந்தாச்சு. இப்போ இந்த ஐலாண்ட்ல 4 பேர் சேர்ந்து சர்வை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃப்ரைடேயுடைய ஃபாதரையும் ஸ்பானியார்டையும் மெயின்லேண்டுக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்டு அனுப்புறாரு ராபின்சன். போன 2 பேரும் ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஒரு இங்கிலாந்து ஷிப் ஒன்று இந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆகுது. ஆல்ரெடி அந்த ஷிப்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அந்த கேப்டனுக்கும் அந்த ஷிப்ல இருக்க க்ரூமேனுக்கும் சண்டை. நீங்க கேப்டனா இருந்தா நாங்க உங்களுக்கு அடியில ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ராபின்சன் வந்து அந்த கேப்டன் கிட்ட, நாங்க இந்த மியூட்டினியை அடக்கி ஷிப்புடைய கண்ட்ரோலை திரும்ப உங்க கையில கொடுத்தா எங்களை இங்கிலாந்து கொண்டு போவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கேப்டனும் ஓகே சொல்றாரு. ஸோ இந்த ஃப்ரைடே அண்ட் ராபின்சன் 2 பேரும் போயிட்டு மியூட்டினியெல்லாம் அடக்குறாங்க. ஷிப்பை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இப்போ அந்த கலகக்காரர்கள் இருந்தாங்கல்ல, அந்த போராட்டம் பண்ணவங்க, அந்த கிரூமேன் எல்லாம் ஐலாண்ட்லயே விட்டுட்டு இந்த ஐலாண்ட்ல எப்படி சர்வை பண்றதுன்னு ராபின்சன் ஒரு நோட் எழுதி வச்சிருப்பாரு. இதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் ஷிப்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க, அந்த கேப்டன் கூட. ஸோ இப்போ டோட்டலா 27 இயர்ஸ் 2 months and 19 days ஐலாண்ட்ல சர்வை பண்ணியிருக்காரு ராபின்சன். ஐலாண்ட்ல இருந்து 1686ல இவரு கிளம்புறாரு.
1687 ஜூன்ல இங்கிலாந்துக்கு ரீச் ஆகுறாரு. அங்க போய் அவரோட ஃபேமிலியை மீட் பண்றாரு. பட் அங்க யாருமே இல்ல. அவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அவரோட 2 நெஃப்யூ மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அங்கிளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அவர் ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிரேசில்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருக்காரு இல்லையா, அதெல்லாம் வித்துட்டு அகைன் இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆயிடுறாரு. மேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. 2 சன் அண்ட் ஒரு டாட்டர் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. அப்படியே அவரோட லைஃப் மூவ் ஆகுது. அகெயின் இவருடைய நெஃப்யூ வந்துட்டு 1694ல சீ வாயேஜ் போலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் ஓகே சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அவர் ஆல்ரெடி இருந்தார் இல்லையா ஒரு ஐலாண்ட், அங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அங்க போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஏரியாஸ் எல்லாம் காலனைஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. இதோட இந்த நாவல் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.